இது வரைக்கும் நீங்கள் வந்து பேசின விஷயங்கள் வந்து பல கேரக்டரை சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம இந்து புராணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரேதா யுகத்தில் வந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு அவங்கெல்லாம் வந்ததாகவும், அதுக்கப்புறம் இந்த திரேதா யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர், அவங்க தசரதர் அவங்கெல்லாம் வரதாகவும், அப்புறம் இந்த துவாபர யுகம் அந்த யுகத்தில் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணர், பலராமர் அவங்களாம் அந்த யுகத்தில் சேர்ந்ததாகவும், இப்போ நடக்கிறது கலியுகம். இந்த மாதிரி ஒரு 4 யுகம் இருக்குது. ஒரு யுகம்னா வந்து 12,000 வருஷம் இப்படிலாம் சொல்லி இந்த கேரக்டரில் வந்து 12,000 வருஷம் தாண்டி தான் வந்தாங்க அப்படிலாம் பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த உண்மைகள்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா, எல்லா கேரக்டருமே வந்து இந்த சிவன், பெருமாள், அப்புறம் ராமர், தசரதர், இங்கே கண்ணன், இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கே புராணங்களில் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து முன்னும் பின்னுமாக 12,000 வருஷம்லாம் பிரித்து போட்டிருக்காங்களே, இது என்ன ஒரு குழப்பமாக இருக்குது? எனக்கு கூட புராணங்களை அப்படியே பார்க்கும்போது தோணுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யுகத்தில் வாழ்ந்துருக்காங்க போல தெரியுது. இவங்களுக்கும் தொடர்பே இல்லை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் இருக்கா இல்லையா, அவங்களுக்கும் பின்னாடி வந்த ராமருக்கும் தொடர்பு இல்லை. ராமருக்கும் பின்னாடி வந்த கண்ணன் வாழ்க்கைக்கெல்லாம் தொடர்பு கிடையாது. எல்லாமே ஒவ்வொரு யுகத்தில் நடந்தது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பின்னாடி நான் நிறைய எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிச்சு. என்ன தெரியுதுன்னா, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. இந்த ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு ஆளுங்க வாழ்ந்தாங்கன்னு, ஒவ்வொரு அவதாரம் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா ஒன்றுக்கு புராணங்களில் பார்த்தா ஏதோ ஒரு சில தொடர்புலாம் சொல்லுவாங்க. ஓவர்லேப்பாக நிறைய கேரக்டருங்க வருது. அதில் இருக்கிறவங்க இதில் வராங்க, இதில் இருக்கிறவங்க வராங்க. உதாரணத்துக்கு அகத்தியர்னு ஒருத்தர் வராரு. ஆமாம். அவர் வந்து திருமாலுக்கு ரொம்ப நண்பர். திருமால் தான் வந்து குஜராத்திலேருந்து நெடுமால் அண்ணல், அவர் வந்து 18 வீரர்கள் அனுப்பிச்சு, நீ போய் சவுத்தை கொஞ்சம் தட்டி வைன்னு அனுப்பி வைக்கிறாருன்றாங்க. அப்புறம் அகத்தியர் வந்து சிவனுடைய தீக்கு ஃப்ரெண்டுன்றாங்க. ஆமாம், குற்றாலத்தில் சிவன் உட்காந்து சித்த வைத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்புறம் அவர் ஒரு பிராமணர். அதே அகத்தியர் முருகர் கூடயும் வராரு, விநாயகர் கூடயும் வராரு. விநாயகர் கூட ஒரு கதை இருக்கு. முருகருக்கு வந்து அவங்களும் சேர்ந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு இருக்கு. விநாயகர் வந்து அகத்தியருக்குமே ஒரு ஊழல் நடந்து காக்கா வடிவம் கொண்டு இந்த இவர் கமண்டலத்தில் காவிரி அடைச்சி வச்சாரு. விநாயகர் தட்டி விட்டாருன்றாங்க. அப்போ பார்த்தா ராவணனுக்கும் இதுக்கும் கூட இருக்கு. ராவணனுக்கும் வந்து அகத்தியரும் குற்றாலத்தில் 2 பேருக்குள்ள ஒரு வீணை போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துலேயும் தொடர்பு இருக்குது இதில். அப்போது இது வந்து 3 புராணங்களும் 4 புராணங்களும் வெவ்வேறு காலத்தில் நடந்ததில்லை அப்படின்னு நினச்சா உடனே ஒரு சிலர்கிட்ட கேட்ட சந்தேகத்தை. அவன் சொன்ன அகத்தியரே ஒருத்தர் இல்லைப்பா, பல அகத்தியர்ப்பா. முதல் யுகத்தில் ஒரு அகத்தியர், 2வது யுகத்தில் ஒரு அகத்தியர், 3வது அகத்தியரையே பிரிச்சிடுறாங்க. அகத்தியர் இருப்பா, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு அகத்தியர்ப்பா, நீ அதெல்லாம் போட்டு குழப்பாது அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஒரு புராணம் படித்து ஒரு பெரியவர் தான் கேட்டேன், ராஜகோபால்னு ஒருத்தர். ஆமாம், வைணவ பெரியவர் 90 வயசு அவர். ஆமாம். அப்புறம் நான் சொன்னேன், சரிங்க அகத்தியரை நீ நிறைய பிரிக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. பரசுராமரும் ஒரே ஒரு எல்லா இடத்துலையும் வராருல்ல. ஆமாம். எங்கே அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அவர் சிவன்கிட்ட தான் வந்து வித்தையை கற்றுக்கிறாரு, சிவன் தான் அந்த பரசு கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தா அவர் வந்து இதில் ராமரை வந்து மீட் பண்ணுறாரு, ராமர்கிட்ட சண்டை போடுறாரு. அது திரேதாயுகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து மகாபாரதத்தில் கண்ணனுக்கெல்லாம் வந்து வில் வித்தையெல்லாம் கற்றுக் போறாருன்னு சொல்லிட்டு நாம பண்றோம். அதாவது கண்ணன் தூங்குறாரு. அவரு கண்ணன் வந்து ஏதோ சத்திரியன்றது கண்டுபிடிக்கிறார், சத்திரியம் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு. அப்போ பரசுராமனும் நிறைய அவதாரம்பா, ஒருத்தர் இல்லைன்னாரு. பாருங்க, அகத்தியர் பல அவதாரம் சொன்னீங்க, ஓகே, பல அகத்தியர். பரசுராமன் எப்படி பல ஆளாக இருக்காங்க? இல்லை அப்படியே எப்படி அப்படின்னாரு. எனக்கு ஒரே குழப்பமா, இவங்க எதோ குழப்பறாங்க அப்படின்ட்டு. இது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. எல்லா புராணத்தையும் வந்து தனித்தனியாக காட்டணும்னு நினைக்கிறாங்க, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதுன்னு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த சூழ்ச்சியில் எல்லாரும் தெரியாமல் தனித்தனியாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. கால் தனியாக, கை தனியாக, எல்லாமே.
ஒரு தடவை வந்து ரொமிலா தாப்பர்னு ஒருத்தர், ம். நான் வந்து ஹிஸ்ட்ரி படித்தேன் எம்ஏ. பெங்காலி. அந்த ரொமிலா தாப்பர்ன்றவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க. ரொமிலா தாப்பர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு ஹிஸ்டாரியன். அவங்க பெரிய ஆராய்ச்சியாளர். இவங்களுடைய நூல்களை வந்து யூரோப்பில் கூட நிறைய மரியாதை கொடுப்பாங்க, இங்கிலீஷ்காரங்க. ஓகே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஞ்சம் பகுத்தறிவு கலந்து ரிட்டனாக எழுத ஆரம்பிச்சதுனால யூரோப்பியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. ரிசர்ச் ஓரியன்டாக புராண ஓரியன்டாக இல்லை. அப்போ அவங்க எழுதும்போது அவங்க நூலையும் போய் படிப்பேன். என் பழக்கம் என்ன தெரியுமா, புராணத்தையும் படிப்பேன், இந்த பெரியாரிஸ்ட்டு கம்யூனிஸ்டுகள் எழுதுகிற நூலையும் படிப்பேன். ஆய்வுக்குரிய அப்போ தான் எனக்கு வந்து முழுசாக கிடைக்கும். இந்த ஒன் சைடாக கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், இதை வந்து படித்தேன். அதில் என்ன இருந்ததுனாக்கா, அவர் சொல்லியிருக்கிறாருன்னா கிமு 8ஆம் நூற்றாண்டு தான் ராமாயணம் மகாபாரதம்லாம் நடந்த காலம் அப்படின்னு. இதிகாசங்கள் நடந்த காலமே கிமு 8ஆம் நூற்றாண்டு. ரெண்டுமே வந்து ஒரே காலத்தில் தான் நடந்திருக்கு. ராமாயணம் மகாபாரதம் இது ரெண்டு மட்டும் தான் ஆராய்ச்சி பண்ணாரு. ஓகே. அது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. இதில் வேற கேரக்டர், அதில் வருது, அதில் வேற கேரக்டர், இது நடந்திருக்கு. இன்னும் கேட்டால் கண்ணன் வந்து ராமரை விட வயசில் பெரியவராக இருக்காரு. ஆனால் வந்து கண்ணனுடைய போர் நடந்தது பின்னாடி, மகாபாரதம் பின்னாடி நடக்குது. அதாவது போர் நடந்ததுனால அதை பின்னாடி தூக்கி போட்டுறாங்க. ஓகே. ராமருடைய போர் முன்னாடியே நடக்கிறதுனால அவர் முன்னாடி தூக்கி போடுறாங்க. ஆனால் ராமர் கண்ணனோட இளையவர். இந்த அளவுக்கு அவங்க க்ளூ கொடுத்துட்டாங்க. ஓகே. ஆஹா, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்று தான் எனக்கு ரொம்ப ஃப்ளாஷ் ஆச்சு. ஒரு கம்யூனிஸ்ட்டு, ரொமிலா தாப்பர் வந்து மதிக்கக்கூடிய, யூரோப்பியன்ஸ் மதிக்கக்கூடிய ரைட்டரு, அவங்க ஒரு சின்ன ஆராய்ச்சியில் இதை பிடிச்சிருக்காங்க போது இதை பிடிச்சிக்கிட்டு நான் நிறைய விட்டதுலேருந்து தொடரணும்னு நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்பொழுது நான் வந்து ராமாயண மகாபாரதத்தோட நிற்காம ராமாயண மகாபாரதம் எல்லா வருஷனையும் படிக்க ஆரம்பித்தேன். வால்மீகி, கம்பர், அது சம்பவம் எல்லாமே படிக்கிறேன். புராணத்தையும் படிக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். இந்த அகத்தியர் புராணத்தில் இருக்கிறாரு, புராணத்துக்கு எதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் திருவிளையாடல் புராணம் பூரா படிக்குது, கந்த புராணம், 18 புராணங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகிப்போச்சு, எனக்கு வந்து இந்த தொடர்பு ஒரு கோர்வை. இதையும் தாண்டி திருப்தி இல்லாமல் தான் என்ன பண்ணேன், தமிழ் இலக்கியங்கள் இருக்குல்ல, அது திராவிட இயக்கங்கள்லாம் நல்லா தூக்கி பிடிச்சிருக்காங்க அண்ணா காலத்துலேருந்து. அவங்க இந்த பக்கமே வரமாட்டாங்க. ராமாயணம், மகாபாரதம், இந்த 18 புராணம் எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க வந்து ஒன்லி வந்து சங்க இலக்கியங்களை மட்டும் தூக்கி பிடிச்சாங்க. அது திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இந்த சங்க இலக்கியங்களுக்கும் புராணத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதுன்னு யாருமே இல்லை புக்கு எழுதலை. இது வேற அது வேறன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் சங்க இலக்கியங்களை படிக்கும்போது முதல் சங்கத்துக்கும் இடைச் சங்கத்துக்கும் ராமாயணத்துக்கும் மகாபாரத்துக்கும் திருவிளையாடல் புராணத்துக்கும் 18 புராணத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்றது நான் தான் எனக்கு அந்த அரசர்களும் இந்த அரசர்களும் ஒண்ணுதான்றத நான் ரொம்ப நினைச்சிட்டேன். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரி எம்ஏவாகவும் தமிழ் எம்ஏவுக்கும் படித்ததுனால எனக்கு ப்ளஸ் தமிழ் நூல்களை அதிகமாக ஆழமாக உள்ள போய் படிச்சு கூடுதலாக வந்து கோயில்கள் தல வரலாறுகள் எல்லாம் அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கே தெரியும் எல்லா தல வரலாறு போய் தல ஆய்வுலாம் கூட பண்ணுறேன். பல ஆய்வு பண்ணி தல வரலாறு புத்தகம் நம்ம கிட்ட ஒரு 1000 இருக்கு. பழைய கூட நம்ம ஒரு சீரியஸாக எபிசோட ஒவ்வொரு அத்தனை தலை வரலாறும் வாங்கிட்டு வந்து நம்ம அடிக்க வச்சு நம்ம ஷூட்டிங் போகும்போதும் தெரியும், இல்லை தனியாக நம்ம டூர் போகும்போதும் வாங்கிட்டு வந்து வச்சோம். தலை வரலாறுல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு போட்டு திரிபலம் பண்ண முடியாது. அந்த ஊர் வரலாறு அழகாக எழுதுவாங்க. அதில் ஒரு உண்மை இருக்கும். ஏன்னா அதை தேடி போய் யாரும் மாற்ற மாட்டாங்க. அது கரெக்ஷன் மேலே தான் பண்ணுவாங்க, டாப்பில் பண்ணிடுவாங்க. இந்த கீழே போய் பண்ணாதனால அதில் அப்படியே இருக்கும் அந்த சில உண்மை. இங்கே தான் வந்துட்டு போனாருன்னு எல்லாம் எழுதிடுவாங்க. அப்படி பிடிக்கும்போது தான் எனக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த திருவிளையாடல் புராணம், திருமாலுடைய புராணம், 18 புராணங்கள், கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம் இது எல்லாமே ஒரு 120 ஆண்டுக்குள்ளே தான் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வேத காலங்கள் அதெல்லாம் அப்புறம் பின்னாடி நடந்திருக்கு. அதில் வேற வேத காலங்களோ இல்லை வந்து இந்த புராணங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வரலாறு இருந்திருக்கலாம். ஆனால் பட்டு இந்த பீக் பீரியட் அதாவது முதல் உலகப் போர், 2வது உலகப் போர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப எப்படி ஒரே நூற்றாண்டில் நடந்தது இல்லையா. அதே மாதிரி வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல ஒரு இது நடந்தது, நிறைய தலைவர்கள் உருவான ஒரு 100 ஆண்டு சுதந்திர போராட்டம் நடக்கும்போது அதில் எல்லா தலைவர்களும் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பீக் பீரியட், ஒரு அதாவது இந்தியாவே வந்து வடக்கு தெற்கு எல்லாம் மோதி ஒரு செட்டுக்கு வராங்க, ஒரு ஐடியாவுக்கு வராங்க.
திருமால், சிவன், முருகன் இவர் நம்ம பிரம்மா 3 பேரும் மோதி, சரி 3 பேரும் தான் நம்ம ஒன்றா இருந்தால் தான் இந்தியா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த 3 இன கலப்போட ஒரு புச்சம். நான் அதாவது பூர்வீக இனம் ஆள்வதா, நாகர் இனம் ஆள்வதா, சிவன் தலைமையில் இருக்கிற நாகர் இனம் ஆள்வதா, திருமாலோட பூர்வீக இனம் ஆள்வதா, பிரம்மாவனுடைய ஆரிய இனம் ஆள்வதான்ற சண்டையே ஒரு 120 வருஷம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் சின்ன சின்ன சண்டையாக இருந்திருக்கும். அது கிராண்டியர், இவங்க 3 பேரும் தலைமை தாங்கும் போது கிராண்டியராக நடந்து ஒரு பிரம்மாவுடைய இறப்புக்கு அப்புறம், இது பின்னாடி இல்லை திருமாலுடைய இறப்புக்கு அப்புறம், சிவனுக்கு இறப்புக்கு அப்புறம் ஒரு செட்ரேட் ஆகி 3 பேரும் தான் அந்த நாட்டை ஆளணும். ஆளுக்கு என்னென்ன பங்கு, யார் யாருக்கு என்ன ரேஷியோ இல்லையா? மண்ணின் மைந்தருக்கு ஒரு பங்கு இருக்குது, பக்கத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த நாகர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, ஒரு இதுக்குன்னு ஃபைட் பண்ணி நேராக போராடி உள்ள வந்தான் அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு ஆகி அந்த பின்னாடி அந்த திருமூர்த்திகளோட வம்சம், திருமூர்த்திகளுடைய வம்சம் தான் பின்னாடி. அப்போ திருமூர்த்தியினுடைய கதை இல்லாமல், இந்த மும்மூர்த்தியினுடைய வரலாறு இல்லாமல் இந்திய வரலாறையே நாம் செப்பனிட முடியாது. அப்பயுமே வரலாறு எழுதும்போது இந்த மும்மூர்த்திக்கு முன்னாடி வரலாறு, பின்னாடி வரலாறு தான் எழுத முடியும். ஏன் இது வெளியே யாரும் பொய் சொல்லி இல்லை, பொய்யெல்லாம் ஒரு நாள் ரொம்ப நாள் நிற்காது அது இல்லையா? 4 பேர் கடற்கரையில் அண்ணாவுக்கு சிலை இருக்குது, அண்ணாவுக்கு சமாதி இருக்குது, கலைஞருக்கு, ஜெயலலிதாவுக்கு இருக்குது, ஒன்றும் பின்னாடி கொஞ்சம் பேர் அது பொய்யுங்க, சும்மா இவங்க வச்சுட்டாங்கலாம் சொன்னால் நிற்குமா? கொஞ்சம் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க, அதை கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கிராண்டியராக அதுக்கு சமாதிலாம் கட்டி ரொம்ப பெருசாக பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தான் ஏற்கனவே இருந்த வரலாறு தான் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு ராமருக்கு, கிருஷ்ணருக்குலாம் கூட பிறந்த இடம் இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு அளவு சின்ன லெவலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அதில் கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் அவங்கவுங்க வைணவம் அவங்களுக்கு தேவையானவங்களை தூக்கி பிடிக்குது, சைவம் அவங்களுக்கு தேவையான தூக்கி பிடிக்குது, பிராமணர்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்பனையெல்லாம் சேர்த்து அவங்கள ரொம்ப டாப்பில் கொண்டு காமிக்கிறத வேலையை. இந்த 3 ஃபாலோவர்ஸ் இந்த இந்தியாவில் இருந்துகிட்டே இருந்துருக்கிறாங்க. அதனால் இது 3 இது எல்லாத்தையும் நான் அலசி பார்த்த உடனே மொத்தமே ஒரு 120 ஆண்டுக்குள்ளே தான் நடந்திருக்குன்னு நான் கணக்கு வச்சேன். ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அதிகபட்சம் 130 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ ராமானுஜரே 120 வயசு வாழ்ந்தார், 130 கிட்டத்தட்ட 28 தாண்டி. இப்போவே சில பேர் 100 வயசு தாண்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்தில், திடமான காலகட்டத்தில் 130, 140 வருஷம்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆஞ்சநேயர், இவங்க ஆஞ்சநேயர், பீஷ்மர், சிரஞ்சீவிகள், மார்க்கண்டேயன்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர். அதாவது அஸ்வத்தாமன் மிகப்பெரிய ஒரு அதிகமாக பல பேர் வாழ்ந்திருக்காங்க. அப்போ சிவன்லாம் 120 வருஷம், மற்றவங்க திருமால் எல்லாம் கிட்டத்தட்ட 100 கடந்தவங்க தான் அவங்களாம். அப்போ அதனால அதை வச்சுக்கிட்டு நான் கணக்கு பண்ணேன். 120 வருஷத்துக்குள்ளே தான் எல்லா புராணமும் இருக்குது. அதனால அதுக்குள்ளே சில கேரக்டர் முன்ன பின்ன வரும். அதனால இதெல்லாம் ஒரே காலத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டு ஆகி போகும்போது தான் இதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட இந்த கழிச்சு போட்ட பசுலெல்லாம் நீங்கள் அந்த ஒன்றா அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு மூளைப்பலம் அதிகமாக இருந்ததுனால ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் தப்பாக எழுதலை. எழுதும்போது ராமாயணம் எழுதும்பொழுதும் சவுத்து சொல்லி தான் எழுதியிருக்காங்க, குரங்கெல்லாம் எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. மகாபாரதம் எழுதும்போதும் சவுத்துக்கு பஞ்ச பாண்டவர்கள் வந்தாங்க, பாண்டிய நாட்டில் கல்யாணம் பண்ணாங்க. இந்த சவுத்துக்கு நாட்டுக்குள்ள உறவு அழகாக ஜென்டில் தான் காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன்லாம் வாழ்ந்து புராணங்கள்லாம் எழுதப்பட்ட வியாசர் எழுதினார் இல்லையா? 3 சங்கம் கடந்து, ஆமாம், எல்லாம் எழுதி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு கிட்ட பின்னாடி அந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டம்னாக்கா ஒரு கிமு 2000 வச்சுக்க, அந்த குப்தர் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் புஷ்யமுத்திர சுங்கன் ஒருத்தவன் தான். அவன் தான் பிராமணன், இன்னொரு பிரம்மா. அவன் தான் இன்னொரு பெரிய 1000 வருஷம் கழிச்சு வந்த பிரம்மா. அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த மௌரிய சாம்ராஜ்யத்தை டோட்டலாக காலி பண்ணான். அந்த அசோகருடைய வம்சம் இல்லையா, அது பூரா டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டு மன்னரெல்லாம் கொலை பண்ணிட்டு புஷ்யமுத்திர ஜெயின் புத்தர்லாம் எண்டுக்கு வருது. அது ஆமாம், எல்லாத்தையும் எண்டு பண்ணிட்டான், எல்லாத்தையும் துரத்திட்டான். புத்தர்களை அங்கே துரத்த புத்தர்கள்லாம் எங்கே போனாங்கன்னாக்கா இதுக்கு போயிட்டாங்க, சைனா போயிட்டாங்க. சமணர்கள்லாம் தமிழ்நாட்டுகள் ஓடி வந்துட்டாங்க. எல்லாரையும் துரத்திட்டு ஒரு பயங்கரமான ஒரு மிலிட்ரி, இன்னும் கேட்டால் ஆர்எஸ்எஸ்னுடைய வீரியமான ஒரு அரசுன்னு சொல்லுவோம்ல, இப்போ இருக்குல்ல, புஷ்யமுத்திர சுங்கன். அவன் தான் புஷ்யமுத்திரன் தான் கையில் எடுத்து எல்லாம் அடிச்சான். அந்த காலகட்டத்தில் தான் என்னென்னா பழைய புராணங்கள் எல்லாம் மாற்றி எழுதுறாங்க. மாற்றி எழுதும்போது கொஞ்சம் தெற்கு கனவுலாம் கொஞ்சம் குறைவான எழுதுறது,
அப்போ பின்னாடி தான் திரிக்கப்படுது. பின்னாடி தான் திரிக்கப்படுது. ஏன்னா முன்னாடி இருக்கிற வியாசரோ வால்மீகி வந்து குரங்குன்னு எழுதுவோ, தென்னாந்த மறைச்சிட்டு வியாசர் எழுதுவோ வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த ரூலிங் இருக்கிறதுனால அதை மாற்றி எழுத முடியாது. ரெண்டாவது அவங்களும் வந்து இதில் பார்ட் அண்ட் பார்சல் அங்கே தான் இருக்காங்க. இப்போ இங்கே இருக்குங்க ஒரு வியாசர் பாடின்னு இருக்கு. எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது வியாசர் பாடி. வியாசர் பாட்டு மகாபாரத்தை எழுதுனவரே இங்கே இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிறார். திருமான்மியூர் வந்து திருமான்மியூர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து வளர்ந்து எல்லாம் பண்ணவங்க. அவங்க வந்து ரொம்ப பார்ஷியலாக எழுத மாட்டாங்க, வேணும்னா பேலன்ஸராக எழுதியிருப்பாங்க. இவங்க ஒரேடியாக ரொம்ப மட்டமாக எழுதுனது போல புஷ்புத்திர சுமந்த காலத்தில் ரீரைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேட்டால் மனுநீதின்றதே வந்து இல்லை. அது எப்போ நம்ம முதல் சங்கத்தில் இருந்து நம்ம சிவன் உருவாகினது தஞ்சாவூரில் சொல்ல போகிறோம் பின்னாடின்னு. அதை வந்து அப்படியே மாற்றி அவன் வந்து மனு சாஸ்திரமாக எழுதிட்டாங்க. அது மனு சாஸ்திரமாக எழுதி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பிராமணனுடைய டாமினேஷன் வந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு ரொம்ப வந்தது. அப்போ மாற்றி பண்ண. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த புராணங்களை பூரா எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, மாற்றி எழுதினா கூட பரவாயில்ல, பிரித்து போட்டு ஒன்று தொடர்பு இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஒரு மேப்பை எடுத்து இந்திய மேப்பை 4 கிழிச்சு, இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டு தனித்தனியாக கட் பண்ணி அப்படி கீழே போட்டுன்னு வச்சுக்கோ, திரும்பி எல்லாத்தையும் ஒன்றாக்கன்னா எது எங்கே கன்னியாகுமரி வரும், எங்கேயுமே இன்னும் மேப் தெரியாதும் பண்ண முடியாது. பசு மாதிரி ஆகிடும். அவன் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா வரலாறையே வந்து தனித்தனியாக கட் பண்ணி மொத்தமாக ஒன்று குலுக்கி கோப்பையில் போகிற மாதிரி போட்டாங்க. இப்போ நமக்கு வந்து எது சவுத்து வரலாறு தொன்மையானதா, நார்த்து வரலாறு தொன்மையானதா, ராமாயணம் தொன்மையானதா, இது எது எந்த காலகட்டன்றதே ஒன்றும் எந்தெந்த காலகட்டம் தெரியாமல் ஒரு குழப்பத்தில் விட்டாங்க. இப்போ நாம் என்ன பண்ண வேண்டியதோ, அந்த கட் பண்ணி போட்ட எல்லாத்தையும் ஒன்றாக்கி எது தலை எது வால் அப்படின்றத நம்ம இணைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிகர் கிடைக்குது, ஒரு ஃபுல் மெயின் பிக்சர் கிடைக்குது. ஆகா, இந்தியான்ற ஒரு பெரிய ஒரு மேப்பு. இந்த மேப்பில் தான் வந்து வடக்கு இருந்து தெற்கு வந்து பிரம்மா, சிவன், திருமால் எல்லாம் வந்திருக்கிறாங்க. வந்து இங்கே இருந்து கொஞ்சம் சவுத்தில் ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிருக்கிறாங்க. முருகன், ராமர் இங்கே தான் பிறந்திருக்கிறாரு, கண்ணன் இங்கே தான் வளர்ந்துருக்கிறாரு. அடுத்த ஜென்ரேஷன் பூரா அப்படியே போய் சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிருக்கிறாங்க. அப்புறம் இது இந்த சவுத்து நார்த் அரசியல் தான் வந்து இந்த எல்லா புராணம் அரசியல். இதில் வந்து சவுத் ஆஃப் பண்ணிட்டதுனால நமக்கு அந்த புராணம் தெரியல. அதனால் ரொமிலா தாபருடைய சொன்ன அந்த ஒரு குழு வச்சுக்கிட்டு நான் உள்ளே போனேன். இந்த குழுவே கூட பிராமணர்களே கூட நிறைய குழு கொடுத்துருக்காங்க. அதாவது பிராமணர்கள் பிரித்து போட்டதும் பிராமணர்கள் தான் அதிகமாக. ஆனால் பிரிச்சதை மறுபடியும் ஒட்ட வச்சதும் பிராமணர்களே ஒட்ட வச்சுக்கிறாங்க. அதுலேயே கொஞ்சம் அதுலேயே வந்து எப்பயுமே பிராமண சமுதாயத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட 100% வந்து இந்திய வரலாறு மறைக்கணும்னு நினைக்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த ஏ கிளாஸ் பிராமணர் இருக்காங்க இல்லையா, இந்த நாடு நான் இந்த பிரம்மா தீவிர அரசியல் ஏ கிளாஸ், அதாவது பிரம்மாவுடைய இடத்துல இருக்காங்களே, அவங்க தான் இந்த வரலாறை பிரித்து போட்டதெல்லாம். இந்த மிடில் கிளாஸ் பிராமணர்கள் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, அதுவும் சவுத்துக்கு வந்த பிராமணர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஏன் நார்த்து தூக்கி பிடிக்கணும், சவுத்தை தூக்கி பிடிக்கணும், சில வரலாறை தட்டி விட்டுறாங்க. அவங்க இந்த மொழி நாடெல்லாம் அவங்க மொழியை, அதனால தான் வடகலை தென்கலைன்னு ஏன் பிரியுது இல்லையா. அப்போ பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, சவுத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை அப்படி அங்கே அரசியல் பொருசெல்லாம் சில விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களுக்கே ஒரு சில கேள்விகள் வருது, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி கேள்வி கேட்டு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படி வரும்பொழுது பிராமணர்களே திறந்து விட்டதான் அந்த இதை அந்த முடிச்சு அவங்க போட்டது அவங்க தான், முடிச்சு திறந்து அவங்க தான் கீ தான் அந்த முடிச்சு திறந்து விட்டதும் இவங்க தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த முடிச்சை திறந்து விட்டவங்களே யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேரு சொன்னோம் ஏற்கனவே, நேரு வந்து அவர் தான் ஒரு பிராமணர் தான், அவர் தான் அந்த முடிச்சு திறந்து விடுறாரு. அவர் ராமாயணத்தில் இருக்கிற கேள்வியை வந்து இந்திரா காந்தி கேட்குறாங்க, இந்த ராமாயணத்தில் குரங்கெல்லாம் வருது, அவங்களாம் யாருன்னு கேட்க, தெற்குல இருக்கிறவங்க பூர்வீக குடின்றத அந்த அந்த அது இல்லைன்னா இந்திராவுக்கு தெரியலன்னா எப்படி அந்த நூல் அரசியல்வாதி அவர் திடீர்னு பிராமணன் அவரே உடச்சி விட்டார்ல. அதனால தான் அந்த குடும்பம் வந்து அரசியல் பண்ண முடியுது. இப்போ அவர் நீங்கள் ராஜாஜியும் வந்து ஐயங்கார், அவர் என்ன பண்ணுறாரு, பழைய ஏற்கனவே இருக்கிறது அப்படியே கொஞ்சம் அது மாறாமல் அவர் நூல் எழுதுறாரு, ராமாயணத்தை எழுதுறாரு. ஆனால் அதில் குரங்கு ஏன் அப்படி வந்துச்சு இதெல்லாம் சக்கரவர்த்தி திருமகன்றாரு. அது கடவுள் ஏதோ அவதாரம்லாம் இல்லையா, ஒரு மன்னனோட பையன் அந்த அளவுக்கு செய்தார். அது ஒரு பாராட்டணும். சக்கரவர்த்தி திருமகன் எழுதும்போது ராமர் வந்து கடவுள்லாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு அரசனுடைய புள்ளதான் எழுதுறாரு.
கொஞ்சம் பாதி சின்ன அளவு ஒரு கொஞ்சம் வந்து பகுத்தறிவாக சொன்னார். அதை தாண்டி போய் குரங்குன்னு ஒன்று இல்லையா, அதெல்லாம் வந்து சவுத்தில் இருக்கிற அரசுகையா சவுத்தில் இருக்கிற தமிழர்களை தான் அப்படி எழுதிட்டாங்கன்னு சொல்லலை. அதை டச் பண்ணலை. அது யார் டச் பண்ண? நான் நேரு தான் டச் பண்ணி ஒரு பிராமணர். ஏன்னா அவர் சைவம், அவர் தான் சொல்லிட்டார்ல, குரங்குன்னு சொன்னதெல்லாம் சைவத்துக்காரர் தான் குரங்குன்னு சொன்னதுனால இவர் வைணவர் டச் பண்ணல. வைணவர் வந்து இருக்கிறது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டார். குரங்கு தான் ஐயா, அது ஒன்றும் மாற்றமே கிடையாது, ராமாயணம் தான் என்று போயிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, குரங்கெல்லாம் ஆதி தமிழர்கள் எல்லாமே சைவர்கள், நாமும் அந்த குரங்கு இனத்தை சேர்ந்தவங்க தான் ஒரு வார்த்தை விட்டு உடச்சிட்டு போயிட்டார். அப்போ சைவம் வைணவம் வந்து சிலதை மறைக்குது, சைவம் சிலதை உடச்சு விடுது இல்லையா? ஆமாம், பாதிக்கப்பட்டது சைவம் தான் பாதிக்கப்பட்டது. அதனால அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து நார்த்ன்றது ஒரு வடக்கை வந்து வைணவம் ரூல் பண்ணுது, சவுத்தை வந்து ஒரு பிராமணரான நேரு தான் அதையே உடச்சு விடுறேன். எனக்கு பின்னாடி வந்து நேரு சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. எனக்கு என்னன்னா, ரொமிலா தாபரும் ஒரு பெரிய அறிஞர், அதுவும் நேரு இப்போ வந்து இந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், ரொம்ப படிச்சவர், அவரே ஒரு பிராமணரே வந்து உடச்சு விடுறாரு பாருங்க. அது குரங்கு இல்லை, அவங்கள வந்து ஒரு சைவ அவங்கள தான் வந்து குரங்குன்னு சொல்லியிருக்காங்க ராமாயணத்தில் போது. எனக்கு ஆராய்ச்சிக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக வந்து ரோமிலா தாபர் இவங்க இந்த ஆராய்ச்சி நேரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவங்க தான் கீ மாதிரி இதெல்லாம் ஒன்றா இணைக்கிறது. அதனால நம்பிக்கை இறங்கி கிட்டத்தட்ட நான் வந்து படிக்கிறதுல வந்து ஒரு 15 வருஷம் நான் செலுத்துவேன் சார், 20 வருஷம். ஆனால் இது பூரா ஒன்று தான் அப்படின்னு எல்லாத்தையும் இணைக்கிற வேலையில் 20 வருஷம் நான் கிட்டத்தட்ட நம்பி அதுக்கப்புறம் இறங்கும் போது அப்புறம் கூட நீ தான் எனக்கு நூல்கள் எடுத்துன்னு வந்து கொடுக்க, வாங்கிட்டு வந்து கொடுக்க, கோயிலுக்கு கூட்டு போவேன். அதனால தான் உன்னி இதில் உட்காந்து ஃபாலோ பண்ண முடியுது. கண்டிப்பாக அது நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அதில். சரிங்க. அப்போ ஓகே, அப்போ இது வந்து இந்த எல்லாமே வந்து ஒரு 120 ஆண்டு காலகட்டத்துக்குள்ளே நடந்தது தான் வந்து இந்த எல்லா முக்கியமான புராணங்களும். 4 யுகம் என்பது, ஒரு யுகம் என்பது 30 ஆண்டுகள். 30 ஆண்டு வாழ்ந்தவனும் கிடையாது, 30 ஆண்டு விழுந்தவனும் கிடையாது. அப்போ யுகம்னாக்கா பீக் பீரியட்னு அர்த்தம். ராமனுடைய பீக் பீரியடு 30, கண்ணனுடைய பீக் பீரியடு 30. 2 ஜென்ரேஷன் ஓவர்லாப் ஆகிற அந்த பீரியட் ஓவர்லாப் ஆகிடு. முருகனுடைய பீக் பீரியடு வந்து 30, ஒரு 30. இவர் சிவனுடைய பீக் பீரியடு ஒரு 30. திருமாலுடைய பிரம்மா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 30. இதெல்லாம் அதிகபட்சம் வந்து 100-150 ஆண்டுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளவே நான் எல்லாத்தையும் அடக்கி நான் உள்ள கொண்டு வந்தால் அது அடங்குதே, நம்ம தான் பேசிகிட்டே இருக்குமே. கண்டிப்பாக. அப்போ அதுதான் வந்து ஒரு இந்தியாவினுடைய ஒரு உண்மையான வரலாறை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவினுடைய உண்மையான 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த, இது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் இன்னும் கணக்கு வச்சுக்கிட்டா கூட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவுடைய மேப், இந்த மேப்பு வந்தால் அது இந்தியாவுடைய மேப்பு தெரியும், தென்னிந்தியாவுடைய மேப்பு தெரியும், அதில் வந்து பிரம்மாவுடைய மேப்பு, ஆரியர்களுடைய மேப்பும் தெரியும். இது இல்லாமல் இப்போ இருக்கிற அரசியலில் எதை நோக்கி போகிறதுன்றதே குழப்பம் வந்துடும். இது இல்லைன்னா இது தெரிஞ்சாதான் தமிழர்களுடைய வரலாறே மீட்டெடுக்க முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழர் என்பது ஏதோ சீமான் பேசுகிற தமிழ்நாடு இல்லை. சீமான் பேசுறது அது வந்து அவர் ஒரு இன்றைய சூழ்நிலைக்கு ஏதோ பேசுகிற தப்பு இல்லை. ஆனால் வந்து தமிழ் தேசியம் என்பது இது அல்ல. இந்த 3000 ஆண்டுகள் வரலாறு, கண்டிப்பாக 4 யுக வரலாறுகளை சரியாக ஆராய்ச்சி பண்ணால் தான் தமிழர்களுடைய வரலாறு என்னன்னு நம்ம அது முக்கியமாக நீங்கள் சொல்கிற அந்த கிமு 2000 அந்த 800 ஆண்டுகள், அந்த ஆண்டுகள் இருக்கு இல்லையா, முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அந்த காலகட்டத்து வரலாறு தான் கொஞ்சம் சரியாக இல்லாமல் இருக்குது இல்லையா, புராணங்கள்லேயும் இதுலேயும் மறைஞ்சிருக்கு. அதை இந்த மாதிரி மீட்டு எடுக்கும்பொழுது நமக்கு தொடர்ந்து ஒரு 3000 ஆண்டுகளான ஒரு தொடர்பான வரலாறு இருந்ததுன்னா நம்ம அது எனக்கு இன்னொருத்தர் எனக்கு 3வதா ரொமிலா தாபர் நேருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து இந்த தொன்மையான வரலாறு மீட்டு எடுக்கிறதுக்கு பயன்பட்டவங்க யார் தெரியுமா? பாவாணரா வந்து இதில் சொல்லிட்டார், மொழி அடியில் சொல்லாராய்ச்சியில் சொல்லிட்டார். ஹிஸ்டாரிக்கலாக எனக்கு எடுத்து கொடுத்தவர் யாருன்னாக்கா மறைமொழி அடிகளார் தான். மறைமொழி அடிகள் ஒரு நூல் எழுதியிருந்தார். அதாவது திருவள்ளுவருக்கு முன்னாடி கிமுவில் 1000 ஆண்டுகள் செவனே வாழ்ந்த வேளாளர் அப்படின்னாரு. சின்ன புக்கு வேளாளர் நாகரிகன்னு பேர். அது முன்னமே வந்து 100-200 பேஜ் கூட இருக்காது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, திருவள்ளுவருக்கு முன்னாடி 1000 years பிஃபோரு சேர சோழ பாண்டியர் என்ற நேமில் வேளாளர்கள் 1000 ஆண்டுகள் வந்து
பிரமாதமாக ஆண்டிருக்கான். கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ்ஸ். அவர் வேளாளர்னு போட்டது காரணம்னா அன்னைக்கு வந்து வேளாளர்ன்றது ஜாதியா இல்லை, தொழில் அடிப்படையில் விவசாயத்தை கையில் எடுத்து பண்ண சேர சோழ பாண்டியர்கள். அவங்க வந்து இமயமலை வரைக்கும் தன்னுடைய உரிமையை கையில் வச்சிருந்தாங்க. இவங்க போய் ஒன்று சின்னம் பொறிச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா சண்டை போட்டு வருவாங்க, இல்லைன்னா அங்கே வந்து கல் எடுத்துட்டு வருவாங்க. ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய எல்லையை வந்து குமரியிலிருந்து இமய வரைக்கும் கொண்டு போனாங்கன்றத அந்த இதில் சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, குமரி முதல் இமய வரை ஆயிரு தமிழ் கூறு நல்லுலகன்னு வரும் சிலப்பதிகாரத்தில். அந்த எல்லையும் போட்டு இது சிறப்பாக ஆண்டிருக்காங்க. இந்த 1000 ஆண்டு யாருமே நார்த்துலேருந்து சவுத்து பக்கம் வரவே இல்லை, அதாவது ஆக்குபை பண்ணலைன்றார். கிட்டத்தட்ட அவர் சொல்றதை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன தெரியுதுன்னாக்கா, முருகன் காலத்தில் போட்ட அந்த அடித்தளம் 1000 வருஷம் வந்திருக்கு. திருமூர்த்திகள், அதுக்கப்புறம் முருகன், திருமூர்த்திகளும் அதாவது சிவனும் திருமாலும் அந்த போட்ட அடித்தளம். அவங்க 2 பேரும் ஒரு அலையன்ஸ் உருவாக்கி பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க. யாருக்கு? தெய்வானை வள்ளி அந்த திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. வள்ளியில் திருமணத்தில் கூட திருமாலும் இன்வால்வ் ஆகி பண்ணி வைக்கிறாரு. அப்போ அந்த முருகனுக்கு உருவான அந்த கல்யாணம் 2 கல்யாணம் இருக்கு இல்லையா, அது திருமால் அந்த கூட்டணி அந்த உருவாக்கின அந்த வம்சத்தார் 1000 வருஷம் வேளாளர் என்ற பேரில் இந்தியாவை ஆண்டிருக்காங்க. அது இந்தியாவே வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. தென்னிந்தியாவை ஆண்டிருக்காங்க, வட இந்தியாவை வந்து கட்டுக்கொள்ள வச்சுருந்துருக்கிறாங்க. அந்த 1000 வருஷம் வரலாறு தான் வந்து மறைமேடைகள் சொல்றாரு. புராணங்களை திருச்சி அந்த 1000 வரலாறு மட்டும்தான் இவங்க குழப்பம் பண்ணி விட்டுறாங்க. இந்த 1000 ஆண்டு வரலாறு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ராமாயணத்தில் கொஞ்சம் திருச்சி அப்படி விட்டு, மகாபாரத்லையும் கொஞ்சம் திருச்சி விட்டதுனால நம்ம ஆளுங்க பூரா வந்து சங்க இலக்கியம்னு சொல்லிவிட்டு கடைச்சங்கத்து நூல்கள் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படியே. முதல் சங்கம் என்ன ஆச்சு, 2வது சங்கம் அது வந்து நம்மால் வந்து குறிப்பாக வந்து அது பாருங்க, இந்த பிரம்மா இவரே வந்து நமக்கு கியூ கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா, நிற்கிறது அற்புதமா. அவர் ஒரு பிராமணர், தமிழ்நாட்டு பிராமணர், தென்னிந்திய பிராமணர், அழகாக ஒரு கியூ கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா. முதல் சங்கன்னு ஒன்று இருந்ததுங்க, 2வது சங்கன் மறைமலை அடிகளுக்கு கியூ கொடுக்குற மாதிரி இருந்தது. தொல்காப்பியர் கொஞ்சம் லைட்டாக கியூ, தொல்காப்பியர் கொடுத்துட்றாரு. ஐநிலங்கள் வச்சு அழகாக வச்சு தொல்காப்பியர் இலக்கணமே நமக்கு அதையும் வந்து பிராமணர் கலப்பில் வந்தவர் தான் அவர் தொல்காப்பியர். அதாவது கேட்டால் 3000 ஆண்டுக்கு முன்னாடியே பிராமணர்கள் கண்டா பிரிஞ்சிடுறாங்க. அதாவது இந்தியாவில் ஒன்ற முடியாத பிராமணர்கள் தனித்துமாக இயங்குறாங்க. சில பேர் உள்ளுக்குள்ளே மிக்ஸ் ஆகி பிரமாதமாக சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பிராமணர்கள் தனிச்சு அந்த தீவிர அந்த அரசியல் பிராமணர்கள் எல்லாம் வந்து ஒரு அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள், அந்த அடிப்படையில் ஸ்மார்த்த பிராமணர்கள்னு பிரிஞ்சிடுறாங்க. அப்புறம் இன்னும் 2 வகை என்னென்னா, ஒருத்தர் வந்து பெருமாளை வந்து இது பண்ணிக்கிட்டு ஒரு வைணவமாக ஆயிடுறாங்க, அப்புறம் சிவனை பின்பற்றி ஒருத்தவங்க வந்து சைவமாக ஆயிடுறாங்க. அப்படின்னு பிராமணர்களையும் 3ஆக பிரிச்சுட்டாங்க. இதில் சைவ வைணவ பிராமணர்கள் மேக்சிமம் வந்து இந்திய வரலாறு இந்தியா எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு விசுவாசமாக இருந்து கொஞ்சம் தூக்கி விடுற வேலையை நிறைய பண்ணிட்டாங்க. சரிங்கப்பா.